சிந்து வந்து சிவாவை எவ்வளோ எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் சிவா எழுந்துக்கிற மாதிரி இல்ல. அதனால சிந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. வேறு வழி இல்லாம சிந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மூச்ச கொடுத்து வந்து சிவாவ வந்து காப்பாத்துறாங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து சிவாவுக்கு நல்ல மூச்சு விடுறாரு. அடுத்து எல்லாருமே வந்து "அம்மா நல்லா காப்பாத்திட்ட. போதும் சிந்து பாரு அவன் நல்லா ஆயிட்டான்" அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அடுத்து கண்ணை திறக்கிறாரு வந்து சிவா. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் சிவாவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அடுத்து வந்து சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே சிந்து வந்து அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அடுத்து அவங்களுக்கும் வந்து அன்னபூர்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே வந்து சிவா வந்து உள்ளே இருக்கார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, உள்ளே போட்டு அடித்ததால் அந்த மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு. இப்போ ஃபஸ்ட் எய்ட் கொடுத்ததால நல்லா ஆகிட்டார். எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டான டைமுக்கு அவருக்கு வந்து முதலுதவி பண்ணியிருக்கீங்க. இது யார் பண்ணது அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் தான் டாக்டர் அப்படின்றாங்க. கண்ணு திறக்கிறாரு நம்ம சிவா. சிவா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாரு. சிந்து அப்படின்னோடனே சிந்து தான்ப்பா உன்னை காப்பாற்றினா, இவ்வளோ விஷயத்த சிந்து தான்ப்பா உனக்காக செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு சிவாவோட கண்கள்லேருந்து தண்ணியாக வருது. சிந்துவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அப்போ சிந்து வந்து கண்ணு திறக்கிறாங்க. சிந்து கிட்டே ஏன் சிந்து இப்படி பண்ண, ஒரு உயிரை கூட யோசிக்காமல் உன்னோட உயிரை இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னோடனே, என் உயிரோட உன்னோட உயிர் தான் டாக்டர் எனக்கு முக்கியம். இப்போவாது என் காதலை நீ வந்து புரிஞ்சுக்கிட்டல அப்படின்றாங்க. அப்படி நெகிழ்ச்சி அடைகிறாரு நம்ம சிவா. அடுத்து வந்து இங்கே சிந்து சிவா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அன்னபூர்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சுற்றி போடுறாங்க. நல்ல காலம், எந்த பிரச்சனை வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கே பாரு சிவா, சிந்து இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவள் உன்னை எல்லாத்துலேயும் காப்பாற்றிட்டா. இதுக்கப்புறம் சிந்துவை நீ நல்லா பார்த்துக்கணும். அவள் தான் உன் வாழ்க்கையின் ஆதாரமே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்து சிவா அப்படியே யோசிக்கிறாரு. மனசு அப்படியே பார்க்குறாரு சிந்துவையே. இங்கே ஸ்னேகா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றுமே புரியல டேடி. சிந்து வந்து இந்த மாதிரி வந்து சிவாவை தூக்கிட்டு போகிறா. எப்படி டேடி அவளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்து நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவாமா. அவளை பார்த்தல பயங்கரமான ஆளாக இருக்கா. சரியான அயன் லேடியாக இருப்பா போல் இருக்கு. அவளை லேசுப்பட்ட ஆளும் நினச்சிக்க கூடாது. இப்போது சிவா மனசில் சிந்து முழுமையாக இடம் பிடிச்சிடுவா போல் இருக்கே. இப்படியே விடக்கூடாதுமா. கூடிய சீக்கிரம் சிவாவை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. அவன்கிட்ட ஸ்லோவாக பேசி எப்படியாவது நம்ம வழிக்கு வர வைக்கணும். இப்படியே இருக்கக்கூடாது. நான் கலெக்டர்கிட்ட பேசிடுறேன், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா வந்து ரூமுக்கு வராரு. அப்போ சிந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக காயம் ஏற்பட்டிருக்கு கையெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கைகள், அதுக்கப்புறம் கால், அப்படி ஃபுல்லாக ரத்தம் வர்றது எல்லாமே நிறைய இருக்குது அவங்களுக்கு அடிப்பட்ட இடம்லாம். அதெல்லாம் பார்க்குற சிவா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அவர் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. ஒரு நொடி ஆபத்துன்னு போது சிந்து ஓடி வந்தது. அதே டைமில் அவங்க அடியை வந்து சிந்து வாங்கிக்கிறது அவரோட அடியை. அதுக்கப்புறம் இப்போவும் வந்து அந்த டைமில் வந்து காப்பாற்றினது சிந்து ஓடி வந்து டாக்டரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஃபுல்லாகவே காப்பாற்றினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு சிந்து, உன் மனசு யாருக்குமே வராது. நீ எனக்கு என்ன தான் வந்து இந்த மாதிரி என்னை துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் என் மேலே நீ உயிரே வச்சுருக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னால் உன்னை ஒய்ஃபாக மட்டும்தான் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக கடைசி வரைக்கும் உன் கூட என்னால் இருக்க முடியும் சிந்து. உனக்கு ரொம்ப பிடிக்கும் சிந்து அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே கண்ணை திறக்கிறாங்க நம்ம சிந்து. டாக்டர் நீயா இப்போ நல்லா இருக்கல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்றாங்க. நீ தான் என்னை காப்பாற்றிட்டே சிந்து அப்படின்றாரு. சரி டாக்டர், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. எதனால் டாக்டர் அப்படி ஆச்சு? நீ நல்லா தானே வைத்தியம் பண்ணுவேன் எல்லாருக்கும். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்காங்க. அது யாரோ மருந்தை மாற்றி கொடுத்துருக்காங்க அவருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது யார் பண்ணது, எப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. டாக்டர் யாராக இருந்தாலும் சொல்லு டாக்டர், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த அளவு உனக்கு பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் டாக்டர். இப்போ பாரு எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சரி பார்த்துக்கிற சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.